அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்பைன் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதுகு தண்டுவடத்தை பலப்படுத்தும் பயிற்சிகள். இது பண்ணுறதுனால முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளே தற்காத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸும் இன்னும் சிறப்பாக இருக்கிறத நம்மளால் உணர முடியும். வாங்க இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேட்டை விரிச்சிட்டு நல்லா முட்டி போட்டுட்டு கை ஊனிக்கணும். கை ஊனிட்டு எலிஃபண்ட் பொசிஷன்ஸில் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். பண்ணிவிட்டு முதுகு தண்டை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். நல்லா பெண்ட் பண்ணி நல்லா அண்ணாந்து பார்க்கணும். ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ப்ரீத்திங்கை நார்மலாக வச்சுக்கணும். அதுபோல் முதுகு தண்டை ஆப்போசிட்டில் நல்லா பெண்ட் பண்ணி தலையை கீழே குனிச்சு அடிவீத்தை நல்லா பார்க்கணும். ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணணும். மூச்சு நார்மலாக வச்சுக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் நல்லா பெண்ட் பண்ணி நல்லா அண்ணாந்து பார்க்கணும். அண்ணாந்து பார்த்துட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கணும். அது முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஆப்போசிட்டில் நல்லா பெண்ட் பண்ணணும். இது பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களது முதுகு தண்டுவடத்தில் இருக்கிற டைட்னஸ்லாம் நல்லா ஃப்ரீயாகிறத உங்களால் உணர முடியும். நாள்பட்ட டைட்னஸ்லாம் இருக்கும். சில பேருக்கு வலிகள் கூட இருக்கலாம். இதெல்லாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கிறத உணர முடியும். இது பண்ணும் பொழுது ஹோல்டு பண்ணுறது மூமெண்ட்டை மட்டும்தான் ஹோல்டு பண்ணணும். ப்ரீத்திங்கை நார்மலாக வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற முதுகில் இருக்கிற டைட்னஸ், நெஞ்சில் இருக்கிற டைட்னஸ், வயிற்றில் இருக்கிற டைட்னஸ் இது எல்லாமே உங்களால் ஃப்ரீயாக இருக்கிறத நல்லாவே உணர முடியும். இது ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணிக்கிறீங்க. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே குப்புறப்படுத்துக்கணும். குப்புறப்படுத்துக்கிட்டு கை நல்லா ஊனிக்கணும். ஃபுல்லாக ஊனாமல் முழங்கையில் ஊனிக்கணும். முழங்கையில் ஊனிக்கிட்டு நல்லா அண்ணாந்து பார்க்கணும். அண்ணாந்து பார்த்து மேல் முதுகு மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த முதுகு தண்டை நல்லா அண்ணாந்து பார்த்துட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கணும். திருப்பி தலையை கீழே வச்சுட்டு திருப்பி பழையபடிக்கு அடுத்த பொசிஷன்ஸுக்கு வரணும். அடுத்த பொசிஷன்ஸ்க்கு வரும்போது திருப்பி நல்லா முதுகு தண்டு உங்களால் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறத உணர முடியும். இது உணரும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற டைட்னஸ்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முழங்கையில் வச்சு கை ஊனி பண்ணினீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் பேலன்ஸ் கொடுத்து கையில் நல்லா பேலன்ஸ் கொடுத்து நல்லா அண்ணாந்து பார்க்கணும். மேல் முதுகு மட்டும் நல்லா தூக்கிக்கணும். ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணணும். எப்போவுமே பார்த்திங்கன்னா எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் மூமெண்ட்டு மட்டும்தான் ஹோல்டு பண்ணணுமே ஒழிய ப்ரீத்திங் ஹோல்டு பண்ணாதீங்க. ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கணும். திருப்பி அதே மாதிரி கீழே போயிட்டு திருப்பி மேலே அண்ணாந்து பார்த்துட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். சில பேர்த்தால் பண்ண முடியலன்னு இது ரிலாக்ஸாக பண்ணுங்கள். இது பண்ண ப்ராக்டிஸாக வந்துடும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் செய்ய வேண்டாம். சரிங்களா? இது ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்கள். இது ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணுறீங்க. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு குப்புறப்படுத்திக்கிட்டு கை நல்லா நீட்டுறீங்க. கை நல்லா நீட்டி வச்சுட்டு கால் நல்லா நீட்டிட்டு நல்லா ரிலாக்ஸாக படுத்துட்டு உங்களுடைய இடது கால் மட்டும் முட்டி மடக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக தூக்கணும். தலையை கீழே வச்சுக்கணும். கீழே வச்சுட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கால் சில பேருக்கு நடுங்கும். புதுசாக தூக்கும்பொழுது ஒன்றுமே பயப்பட வேண்டாம். ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். இது செய்ய நார்மல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வலது காலை மேலே தூக்கணும். ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். இப்போ பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது காலில் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். முதுகில் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ வலது காலில் முடிச்சதுக்கப்புறம் இடது காலில் தூக்கி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணணும். அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே முதுகு தண்டுவடத்தில் உங்களுக்கு ஒரு மசில்ஸ்லாம் ஃப்ரீ ஆகிறத உணர முடியும். நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறத உங்களால் உணர முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மல்லாக்க திரும்பி படுத்துக்கணும். மல்லாக்க திரும்பி படுத்துக்கிட்டு 2 காலை மடக்கி வச்சுக்கிட்டு 2 கையும் பக்கவாட்டில் வச்சுக்கணும். பக்கவாட்டில் வச்சுக்கிட்டு இடுப்பு பகுதி, அதாவது கீழ் இடுப்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை தரையோடு சேர்த்து அழுத்தணும்.
அதை வந்து ஆப்போசிட்டில் ப்ரெஷர் கொடுக்கணும். அது ப்ரெஷர் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதியில் பெண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த பெண்ட் பகுதியை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அதெல்லாம் நல்லா சரியாக ஆரம்பிச்சிடும். இதனால் சில பேருக்கு பேக் பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்பொழுது அது நல்லா சரியாகும். பார்த்திங்கன்னா கீழ் முதுகு, மேல் முதுகு, நடுமுதுகு இது எல்லாத்தையும் தரையோடு சேர்த்து அழுத்தும் போது ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கணும். மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 செகண்ட்ஸ் ஆர் 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. திருப்பி அதே மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணுறீங்க. மேல் முதுகு, கீழ் முதுகு, நடுமுதுகு இதெல்லாம் தரையில் படுற மாதிரி ஹோல்டு பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. அது 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கிறீங்க. இது பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபீல் தெரியும். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக ஃபீல் கிடைக்கும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே பேட்டர்னில் தான் 2 காலையும் பக்கவாட்டு பகுதியில் வச்சுக்கிறீங்க. பக்கவாட்டு பகுதியிலையும் 2 கையையும் அதே மாதிரி சைடில் வச்சுக்கிட்டு இடுப்பை மேலே தூக்கி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பெல்விக் பிரிட்ஜ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ். 2 காலையும் நல்லா மடக்கி வச்சு பேலன்ஸ் பண்ணிவிட்டு மேல் முதுகு, கீழ் முதுகு இது 2ஐயும் மேலே தூக்கி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கணும். தலைப்பகுதி அப்படியே தரையோடு வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா முதுகு பகுதியில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்ஜிங் இருக்கும். அதெல்லாம் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது. டோட்டல் ஸ்பைனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மிஸ்அலைன்மெண்ட்ஸ்லாம் ரீஅலைன்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த எக்ஸசைஸ்லாம் அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்த எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா காலை நல்லா நீட்டி வச்சுட்டு 2 காலையும் சேம் டைமில் நல்லா மடக்கி வயிறோரமாக கொண்டு வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். மூச்சை நார்மலாக வச்சுக்கணும். சில பேர்த்தால் தலை தூக்க முடிஞ்சதுன்னா தூக்கலாம். கழுத்து வலி இருந்துச்சுன்னா தூக்க வேண்டாம். அவங்க வந்துட்டு தரையில் தலையை அப்படியே ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். திருப்பி அதே மாதிரி காலை மடக்கிட்டு வயிறோட்டமாக சேர்த்து வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க. ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது அடிமுதுகு பகுதியில் இருக்கிற ஸ்ட்ரெயின்லாம் நல்லா ஸ்ட்ரெச்சிங் குறைய ஆரம்பிக்கும். அங்கே இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலை நீட்டி வச்சுட்டு ஒரு காலை மடக்கி வைக்கணும். மடக்கி வச்சுட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். தலை வந்து தரையோடு இருக்கணும். 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த கால் இந்த மாதிரி வயிறோடு சேர்த்து வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணி முடிச்சுட்டு ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கணும். அப்புறம் ரிலீஸ் பண்ணணும். திருப்பி அதே மாதிரி அந்த கால் மடக்கிட்டு வயிறோரமாக வச்சுக்கிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி 2 காலுமே ஆல்டர்னேட்டிவாக மாற்றி ஒரு 5 டைம்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அடிமுதுகு பகுதி, தொடைப்பகுதியில் இருக்கிற மசில்ஸ், பெட்டெக்ஸ் பகுதியில் இருக்கிற மசில்ஸ்லாம் டைட்டாக இருக்கிறதுல நல்லா ரிலீஸ் ஆகிறத உங்களால் உணர முடியும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே பேட்டர்னில் நல்லா கால் நீட்டி படுத்துட்டு ஒரு காலை மட்டும் நீட்டிட்டு ஒரு காலை ஸ்ட்ரெயிட்டாக தூக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தூக்க முடியுதோ தூக்குங்க. சில பேர்த்தால் மசில் டைட்னஸ்னால் கால் வந்து உடனே ஸ்ட்ரெயிட்டாக வராது. சில பேருக்கு ப்ராக்டிஸ் பண்ண வர ஆரம்பித்தோம். சரிங்களா? கையில் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு காலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே தூக்குறீங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க, ரிலீஸ் பண்ணுறீங்க. திருப்பி அதே மாதிரி காலை மேலே தூக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க. ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கிறீங்க, ரிலீஸ் பண்ணுறீங்க. திருப்பி அதே மாதிரி காலை தூக்கிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க. ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கிறீங்க, அப்புறம் ரிலீஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வந்து பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தொடப்பகுதி இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அதனால் அங்கே இருக்கிற பெயின்லாம் நல்லா கம்மியாகிறத நல்லா உணர முடியும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலை மட்டும் மடக்கிட்டு ஆப்போசிட்டில் திரும்பணும்.
உடம்பு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஆப்போசிட்டில் திரும்பிட்டு எந்த பக்கம் கால் வைக்கிறீங்களோ அந்த கை ஆப்போசிட்டு ஹேண்டை வந்து முட்டி மேலே வச்சுட்டு அழுத்தம் கொடுக்கணும். தரையோட அழுத்தம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தொடைப்பகுதி அடிமுதுகு பகுதியில் இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறத உங்களால் நல்லாவே உணர முடியும். பாடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். இதே பேட்டர்னில் உங்களோட வலது காலை இடது பக்கமாக திருப்பிட்டு இடது கையை தூக்கி முட்டி மேலே வச்சுட்டு பாடியை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இடது கையை அழுத்தம் கொடுக்கணும். தரையோடு சேர்த்தி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 காலையும் மாற்றி மாற்றி பண்ணணும். அப்புறம் இடது காலை பண்ணுறீங்க. இடது காலை வந்து வலது பக்கத்தில் கொண்டு வந்துட்டு வலது கையை முட்டி மேலே வச்சுட்டு தரையோடு சேர்த்து அழுத்தம் கொடுக்குறீங்க. இது அழுத்தம் கொடுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடைப்பகுதி இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறது நல்லா உணர முடியும். அதே போல் அடிமுதுகு பகுதியில் இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறது உங்களால் நல்லா உணர முடியும். இந்த மாதிரி 2 காலுக்கும் மாற்றி மாற்றி அவசியம் பண்ணணும். இது ஒரு 3 to 5 டைம்ஸ் பண்ணுங்கள். அதாவது 3லேருந்து 5 தடவை பண்ணுங்கள். பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா முதுகு பகுதியில் இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கிறத உங்களால் நல்லாவே உணர முடியும். சரிங்களா? அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 காலை தூக்கிக்கணும். 2 பகுதியில் கை வச்சுட்டு 2 காலை மடக்கி வச்சுக்கிறீங்க. பாடியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு இடது பக்கமாக திரும்பி 2 காலையும் அட் டைமில் கொண்டு போயிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் தரையோடு சேர்த்து வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வலது பக்கத்தில் காலை கொண்டு வரீங்க. நெக்கு வந்து ஆப்போசிட்டில் திரும்பணும். எந்த பக்கம் கால் கொண்டு வரீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் நெக்கு திரும்பணும். அப்படி திரும்ப வந்து பார்த்திங்கன்னா முதுகு பகுதியில் இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நல்லா புழிஞ்சு விடுற மாதிரி இருக்கும். ஒரு டவலில் புழிஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முதுகு பகுதியெல்லாம் நல்லா புழிஞ்சு கொடுக்கும். அந்த மாதிரி புழியும் போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா ஃப்ரீயாகாத நம்மளால் உணர முடியும். அங்கே இருக்கிற ஸ்ட்ரெயின்லாம் நல்லா ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆகிறத நல்லா உணர முடியும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குப்புறப்படுத்திக்கணும். குப்புறப்படுத்திக்கிட்டு 2 கால் நல்லா நீட்டி வச்சுட்டு 2 கையை வந்து தலைப்பகுதியில் வச்சுக்கணும். தலைப்பகுதியில் வச்சுக்கிட்டு காதோடமாக 2 கையும் மடக்கி வச்சுக்கிட்டு மேல் முதுகு பகுதியை மட்டும் மேலே தூக்கி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணணும். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு 2 கையும் காது பகுதிக்கிட்ட வச்சுக்கிறீங்க. மேல் முதுகு மட்டும் மேலே தூக்கிட்டு கொஞ்சம் அண்ணாந்து பார்க்குறீங்க. ரொம்பவும் பார்க்காம லைட்டாக வந்து பார்த்தா போதும். இந்த மாதிரி வந்து பார்க்கும் பொழுது மேல் முதுகு பகுதி நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறது நல்லா உணர முடியும். இது மாதிரி 5 to 10 செகண்ட்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணணும். ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி மூச்சு கண்டிப்பாக நார்மலாக வச்சுக்கோங்க. மூச்சு ஹோல்டு பண்ணிங்கன்னா முதுகு பிடிச்சிக்கும். அதனால் மூச்சு வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த எக்ஸசைஸ் ஈஸியாக பண்ண முடியும். இந்த முடிச்சுட்டு அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 கையும் நல்லா தலைக்கு மேலே நல்லா நீட்டிக்கிட்டு நல்லா பேலன்ஸ் பண்ணிவிட்டு தரையோட பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காலம் மட்டும் மேலே தூக்கி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணும் பொழுது அங்கே ஸ்பைன் இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். கால் இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். இந்த கால் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கால், அதாவது அந்த வலது காலை நல்லா மேலே தூக்கிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறது நல்லா உணர முடியும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேல் பகுதி கீழ்ப்பகுதி 2 தனித்தனியாக செஞ்சோம். இப்போ வந்து 2 பகுதியும் ஒன்றா தூக்கணும். இந்த மாதிரி தூக்கும் பொழுது வயிறு பகுதி மட்டும் தரையோடு இருக்கணும். மித்த பகுதியெல்லாம் தரைக்கு மேலே இருக்கணும். இந்த மாதிரி வில்லு மாதிரி நல்லா வளைஞ்சி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும். இது செய்யும் பொழுது கண்டிப்பாக மூச்சு நார்மலாக வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா கால் நல்லா நீட்டி வச்சுக்கணும். கால் நல்லா நீட்டி வச்சுட்டு கை நல்லா நீட்டி வச்சுட்டு 2 காலையும் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி தூக்கணும். அதாவது வலது காலை தூக்கும் பொழுது இடது கை மேலே தூக்கணும். ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும். திருப்பி இடது கால் மேலே தூக்கணும். வலது கை மேலே தூக்கணும். 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கணும். ரிலாக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்பைன் மசில்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறது நல்லா உணர முடியும். இந்த மாதிரி 2 காலுக்கும் மாற்றி மாற்றி பண்ணிக்கிறது இன்னும் கொஞ்சம் ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த ஸ்பைன் மசில்ஸ்க்கெலாம். இது வந்து பண்ணவே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். முதுகு பகுதியில் கூன் போடாது, உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபீல் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆல்டர்னேட்டிவாக கை தூக்கணும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 கை 2 காலையும் சேம் டைமில் மேலே தூக்கி ரிலாக்ஸ் பண்ணணும். அடிவயிறு பகுதி மட்டும்தான் தரையோடு இருக்கணும். மித்த பகுதியெல்லாம் தரைக்கு மேலே தூக்கி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும். இதுவும் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மூச்சு நார்மலாக வச்சுக்கணும். இது மூச்சு நார்மலாக வைக்கும் பொழுது தான் உங்களுக்கு மசில்ஸ்லாம் ஸ்ட்ரெயின் ஆகாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முட்டி போட்டுக்கிட்டு எலிஃபென்ட் பொசிஷன்ஸில் வச்சுட்டு நல்லா கை முன்னாடி வச்சுட்டு பின்னாடி நல்லா முதுகு இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணணும். ஏன்னா முன்னாடி வந்து நம்ம ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணாலும் மசில் ஸ்ட்ரெயினாக இருக்கும். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறோம். இதை முடிச்சுட்டு முதுகு பகுதியை நல்லா மேலே தூக்கிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். தலையை குனிஞ்சு நல்லா அடிவயிற்று பகுதியை பார்க்கணும். ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கணும். ரிலாக்ஸ் பண்ணணும். திருப்பி ஆப்போசிட்டில் நல்லா பெண்ட் பண்ணி நல்லா அண்ணாந்து பார்க்கணும். ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கணும். இந்த எக்ஸசைஸ் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சுருப்போம். அதே போல் தான் இதுவும். இது அடுத்த சைக்கிள் நம்ம பண்ணுறோம். இந்த சைக்கிள் பண்ணும் பொழுதும் அதே மாதிரி நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிய நல்லா உணர ஆரம்பிக்க முடியும். ஃபஸ்ட்டு பண்ணதுக்கும் இப்போ பண்ணதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா மேலே தூக்கி ஹோல்ட் பண்ணுறோம், ரிலாக்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பெண்ட் பண்ணுறோம், ரிலாக்ஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கிறத உங்களால் உணர முடியும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே பொசிஷனில் காலை மட்டும் மேலே தூக்கணும். 2 கையை ஊனிட்டு ஒன்று காலை நீட்டி தூக்கலாம். அப்படி இல்லைன்னு சில பேர்த்தால் நீட்ட முடியாது, சில பேர்த்தால் மடக்கி தான் தூக்க முடியும். பரவாயில்ல, உங்களுக்கு எந்த அளவுக்கு தூக்க முடியும், எப்படி செய்ய முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒன்று காலை நீட்டி செஞ்சுக்கலாம், ஒன்று காலை மடக்கி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு 10 செகண்ட்ஸ் மேலே தூக்கிட்டு ஹோல்டு பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும். அதே போல் அந்த வலது காலையும் மேலே தூக்கிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும். இது செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா முதுகு பகுதி கீழே போகாமல் கையில் நல்லா பேலன்ஸ் கொடுத்துட்டு நல்லா மேலே தூக்கி 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பேக்கில் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறது நல்லா உணர முடியும். சில நேரம் தொடப்பகுதியில் இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காலை மட்டும் தூக்குனீங்க. இப்போ காலு கை 2யும் சேர்த்து மாற்றி மாற்றி தூக்கணும். பார்த்திங்கன்னா இடது காலை மேலே தூக்குறீங்க, வலது கையை மேலே தூக்கி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது சில பேருக்கு கால் ரொம்ப நடுங்கும், உடம்பெல்லாம் நடுங்கும். இது பரவாயில்ல, ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த கால் உங்களுடைய வலது காலையும் இடது கையும் மேலே தூக்கிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் போதும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பேக் மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறத உங்களால் நல்லா உணர முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்மேன் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். இது பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பைன் மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறத நல்லா உங்களுக்கு உணர முடியும். அதனால் இது செய்யும்போது கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு நடுங்கலாம், சில பேருக்கு நடுங்காது. ஒரு 5 to 10 டைம்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி 2 கையை ஊனிக்கிறீங்க. 2 கையை 2 காலையும் ஊனிட்டு உடம்பு நல்லா மேலே தூக்கிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு காலம் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக மேலே தூக்குறீங்க. அப்புறம் ரிலீஸ் பண்ணுறீங்க. திருப்பி அந்த காலை தூக்குறீங்க, மேலே தூக்கிட்டு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க, ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. இது புதுசாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்கும். ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள், அவசரமே பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணும் பொழுது இது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ரிலாக்ஸாக பண்ணுறது நல்லது. பார்த்தீங்கன்னா 2 கை நல்லா ஊனிட்டு 2 காலையும் பக்கவாட்டில் ஊனிட்டு ஒரு காலம் மட்டும் மேலே தூக்கிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க, ரிலீஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஸ்பைனில் உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறத உணர முடியும். நல்லா பேலன்ஸ் கிடைக்கும். இந்த 2 காலையும் மாற்றி மாற்றி நீங்கள் தூக்கும் பொழுது உங்களுக்கு கால் ஸ்ட்ரென்தனிங் ஆகும், ஷோல்டர் ஸ்ட்ரென்தனிங் ஆகும். அதே மாதிரி அப்டாமினல் ஸ்ட்ரென்தனிங் ஆகும். இது ஸ்ட்ரென்தன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதுகெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயிட் ஆகிற உணர முடியும். உங்களுக்கு டோட்டல் ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரென்தன் கிடைக்க ஆரம்பிக்கும்.
இந்த மாதிரி 2 காலையும் மாற்றி மாற்றி தூக்கி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. அடுத்த எக்ஸசைஸ்க்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மல்லாக்கப்படுத்திக்கணும். மல்லாக்கப்படுத்திக்கிட்டு 2 காலையும் பக்கவாட்டில் வச்சுக்கிட்டு 2 கையும் அதே மாதிரி உடம்போட பக்கவாட்டில் வச்சுட்டு இடுப்பை மேலே தூக்கணும், கீழே வைக்கணும். இடுப்பை மேலே தூக்கணும், கீழே வைக்கணும். ஃபஸ்ட்டு இதே எக்ஸசைஸ் பண்ணியிருப்போம், ஹோல்டு பண்ணி வச்சுருப்போம் ஒரு 10 செகண்ட்ஸு. இது வந்து ஹோல்டு பண்ண வேண்டாம். மேலே தூக்குறோம், இடுப்பை கீழே வைக்கிறோம், மேலே தூக்குறோம், இடுப்பை கீழே வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா முதுகில் பலம் கிடைக்கும். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா காலில் நம்ம அழுத்தி மேலே இடுப்பை தூக்குறதுனால உங்களுக்கு கால்களுக்கெல்லாம் நல்லா பலம் கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால் உங்களுக்கு அங்கே மசில்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிறத நல்லா உணர முடியும். இதுக்கு முன்னாடி சில எக்ஸசைஸ் பண்ணதுனால மசில் ஸ்ட்ரெயினாக இருக்கும். அதெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது. அடுத்த எக்ஸசைஸ் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, குப்புறப்படுத்துக்கிறீங்க. குப்புறப்படுத்திக்கிட்டு 2 கால் 2 கை 2யும் நல்லா மேலே நீட்டிக்கணும். நல்லா நீட்டி நல்லா மூச்சு இழுத்து உடம்பை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு. இது பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வலது கால் இடது கை மேலே தூக்கணும். அதே மாதிரி இடது கால் வலது கை மேலே தூக்கி கீழே வைக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வலது கால் மேலே தூக்கும் போது இடது கை தூக்குறோம், இடது கால் தூக்கும்போது வலது கை தூக்குறோம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி 5 to 10 டைம்ஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு அங்கே இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதை ஹோல்டு பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஹோல்டு பண்ணாமல் மேலே தூக்குறோம், கீழே வைக்கிறோம், மேலே தூக்குறோம், கீழே வைக்கிறோம். சரிங்களா? அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே மெத்தடில் தலைக்கு பின்னாடி கை வச்சுட்டு மேலே தூக்குறோம், கீழே வைக்கிறோம். 2 கால் மேலே தூக்குறோம், மேல் முதுகையும் காலையும் மேலே தூக்கி ஹோல்டு பண்ணாமல் ரிலாக்ஸ் பண்ணி கீழே வச்சிடறோம். ஃபஸ்ட்டு இதே எக்ஸசைஸை ஹோல்டு பண்ணியிருப்போம். இது வந்து ஹோல்டு பண்ணாமல் ரிலாக்ஸ் பண்ணி கீழே வச்சிடறோம். இந்த மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா முதுகெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறது உங்களால் நல்லா உணர முடியும். இது எந்தளவுக்கு கவுண்டிங் உங்களுக்கு பண்ண முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் கவுண்டிங் பண்ணால் போதும். ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கை நல்லா ஊனிக்கணும். எலிஃபென்ட் பொசிஷனில் கை காலை நல்லா ஊனிட்டு வலது காலை மேலே தூக்கும் பொழுது இடது கையை மேலே தூக்கணும், இடது கையை மேலே தூக்கும்பொழுது வலது காலை மேலே தூக்கணும். இந்த மாதிரி மாற்றி ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த மசில்ஸ்லாம் நல்லா ஃப்ரீனஸாக இருக்கிறத உணர முடியும். அதே மாதிரி காலுக்கு நல்ல பேலன்ஸ் கிடைக்கும், கைக்கு நல்லா பேலன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே பொசிஷனில் முட்டியும் இடுப்பையும் மட்டும் மேலே தூக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிவிட்டு ஒரு காலை மேலே தூக்கணும், கீழே வைக்கணும், திருப்பி இன்னொரு காலை மேலே தூக்கணும், கீழே வைக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோல்டு பண்ணி ரிலாக்ஸ் பண்ணியிருப்போம். இப்போது வந்து ஹோல்டு பண்ணாமல் கால் மேலே தூக்குறோம், கீழே வைக்கிறோம், கால் மேலே தூக்குறோம், கீழே வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே எலிஃபென்ட் பொசிஷன்ஸில் உடம்பை வச்சுக்கிட்டு வலது காலை மேலே தூக்கி கீழே வைக்கிறோம், இடது காலை மேலே தூக்கி கீழே வைக்கிறோம். இதே தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹோல்டு பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஹோல்டு பண்ணாமல் கால் மேலே தூக்குறோம், ரிலாக்ஸ் பண்ணி கீழே வச்சிடறோம், திருப்பி அடுத்த கால் தூக்குறோம், ரிலாக்ஸ் பண்ணி கீழே வைக்கிறோம். இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ணுறோம். ஆல்டர்னேட்டிவாக பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மசில்ஸ்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கிறது உணர முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முதுகை நல்லா மேலே பெண்ட் பண்ணுறோம், ரிலாக்ஸ் பண்ணுறோம், ஆப்போசிட்டில் பெண்ட் பண்ணுறோம், திருப்பி மேலே தூக்கி பெண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி முதுகை முன்னாடி பண்ணுறோம், பின்னாடி பண்ணுறோம். இந்த மாதிரி மேலும் கீழுமா பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே ஸ்பைன் மசில்ஸ்லாம் ஸ்ட்ரெயினாக இருக்கிறத நல்லா உணர முடியும். அங்கே மசில்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்கிறது நல்லா உணர முடிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இது பண்ணும் பொழுது ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதே எக்ஸசைஸை ஹோல்டு பண்ணியிருப்போம், இப்போ வந்து ரிலாக்ஸாக பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மல்லாக்கப்படுத்திக்கணும். மல்லாக்கப்படுத்திட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 2 காலையும் மடக்கிட்டு வயிற்று பக்கத்தில் கொண்டு வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் கழிச்சிட்டு ஹோல்டு பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஒரு காலம் மட்டும் வயிற்று பக்கத்தில் கொண்டு வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. திருப்பி வலது காலை தூக்கிட்டு வயிற்று பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க, ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அங்கே இருக்கிற ஸ்ட்ரெயினில் நல்லா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடம்பை ட்விஸ்ட் பண்ணணும். 2 காலம் மடக்கி வச்சுட்டு லெஃப்ட்டு ரைட்டு டர்ன் பண்ணணும். இந்த மாதிரி டர்ன் பண்ணும்போது லெஃப்ட்டு டர்ன் பண்ணும்போது கழுத்து வந்து ரைட்டு டர்ன் ஆகணும்,
ரைட்டு இடுப்பு டேர்ன் ஆகும்போது லெஃப்ட்டு வந்து கழுத்து டேர்ன் ஆகணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ட்விஸ்ட் பண்ணும் பொழுது தான் முதுகில் இருக்கிற ஸ்ட்ரெயினை நல்லா ரிலீஸ் ஆகிறது உங்களால் உணர முடியும். எல்லா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கம்பல்சரி இந்த எக்ஸசைஸ் பண்ணணும், சரிங்களா? இது பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா இடுப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போது பார்த்திங்கன்னா ஏன்னா உங்களுக்கு அந்த இடுப்பை அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங் கிடைக்காது, ஸ்ட்ரெச்சிங் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் இடுப்பை அட்ஜஸ்ட் பண்ணாமல் ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு கிழிச்சு தான் எந்திரிக்கணும் எப்போவுமே. ஏன்னா நமக்கு அப்போ தான் பேக் பெயின் வர்றது நம்ம தடுக்க முடியும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மலக்கப்படுத்திட்டு இப்படி எந்திரிப்பாங்க ஸ்ட்ரெயின் பண்ணி. எப்போவுமே அப்படி எந்திரிக்காதீங்க. உடம்பு ஒரு பக்கமாக திரும்பி படுத்துட்டு கை ஊனி தான் எந்திரிக்கணும், சரிங்களா? தேங்க்யூ. நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.